சப்ஸ்கிரைபர்ஸ் கொஸ்டின்ஸ். நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா போட்டிருக்கீங்க. லேட்டஸ்டா ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு, மேடம் நீங்க ஒருத்தங்க தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸுடைய கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க அப்படின்ட்டு. எனக்கு அது ரொம்ப பிடித்த வேலை. சப்ஸ்கிரைபர்ஸுடைய கமெண்ட் ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்க யூடியூப்ல கேட்க கேள்விகள் அது நல்ல, அதாவது தாட் ப்ரொவோக்கிங் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு மட்டுமே இல்லாமல் நிறைய பேருக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதை பேசி அதுக்கு தீர்வு கொடுப்பது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ லிங்க்ஸ் முருகன் ஒருத்தங்க கேள்வி கேட்டிருக்காங்க, மேம் டெலூஷன், சந்தேகம், பேட் வேர்ட்ஸ் பேசுறது இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுவீங்களா? எஸ், நான் சரி பண்ண முடியாது, நான் வழிகாட்டுவேன், நீங்கள் தான் சரி பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி உண்டு. அதாவது ஸ்டோரி இல்லை, அது உண்மையான சம்பவம். நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இதை சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஆனாலும் இது என் மனசில் நான் படிக்கும்போது, அதாவது நான் சைக்கலாஜிக்கல் மெடிசன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் எங்களை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் அய்யனாவரத்தில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஆக்சுவலாக பேஷண்ட்ஸை பார்த்து இன் டீட்டெயில் படிப்போம். அப்போ ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னா ஒரு அழகாக நல்லா சமைக்கக்கூடிய ஒரு குக். அப்ராடில் வேலை பார்த்தாரு, துபாய் அந்த அரப் கண்ட்ரீஸில் வேலை பார்த்தாரு, நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு ஒரு லீவ் எடுத்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை வருது மேடம். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து முன்னேறி அழகா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் படித்து பியூட்டிஃபுல்லா தன்னை க்ரூம் பண்ணி அழகாக தன்னை ப்ரெசன்ட் பண்ணி படிப்படியாக முன்னேறி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்தாள். ஆனா இப்ப அவருக்கு என்ன ப்ராப்ளம் மேடம் என்னன்னே தெரியல. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை வருது. என் ஒய்ஃப், என் பிள்ளைகளுக்கெல்லாம் திணறாங்க, பார்த்து துடிச்சு போறாங்க. ஐயோ நீங்க இப்படி பேசி எங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியல மேடம், என் வேலையே போயிடுச்சு மேடம். ஒரு மேடம் வந்தாங்க, எங்களுக்கு எல்லா மேனேஜ்மெண்ட்ல எல்லாம் சொன்னாங்க, இவங்க ஒரு வெரி பவர்ஃபுல் லேடி, நிறைய கம்பெனிஸை மேனேஜ் பண்றவங்க, நீங்க அவங்கள ஸ்பெஷலா கவனிக்கணும். அப்போ அவங்க இந்தியன், அதனால எனக்கு அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு அவங்கள சந்தோஷமா அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு. சரின்னு சொல்லி நான் அவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தேன் மேடம். அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு 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 அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போகும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுத்தாங்க. நான் என் தாய் வீட்டில் எங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வாயை திறந்தேன் மேடம், கெட்ட வார்த்தை வந்தது. ஐயோ, அவங்க பயந்து, அவங்க துடிச்சு, அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை, அப்படி அந்த கிஃப்டை வச்சாங்க, அவங்க அப்படி போயிட்டாங்க. எனக்கு அவமானமும் வெக்கமும் தாங்கலை மேடம். என்னால் என்னை ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலை. நான் ஓடி வந்துட்டேன். சடனா ஒரு லீவ் போட்டு அப்ளை பண்ணிட்டு, அந்த லீவு எனக்கு கிடைக்குதா, கொடுக்காங்களா கொடுக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். ஏன் மேடம் செத்துடலாமான்னு எனக்கு தோணுது. எதுக்கு மேடம் நான் இப்படி பிஹேவ் பண்ணேன்? ஸோ கெட்ட வார்த்தை அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த கல்ச்சர் ஆயிடுச்சு. இவர் வேணும்ட்டே பேசல, அன்கான்ஷியஸா திடீர்னு அவருடைய உணர்ச்சி பிரவாகத்தில் உணர்வுகள் கண்ட்ரோல் இல்லாம அவரு ரொம்ப கிரேட்ஃபுல்லா அந்த அம்மாவை ஒரு பிள்ளை மாதிரி பார்த்தாரு. ஒரு அம்மா சமைச்சு கொடுக்க மாதிரி சமைச்சு கொடுத்தாரு. அந்த அம்மா தேங்க்யூன்னு சொல்ல வரும்போது அந்த உணர்ச்சி பிரவாகத்தில் நம்ம கல்ச்சர், நம்ம மனதில் ஊறின கெட்ட வார்த்தைகள், எதை பேசக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருந்தாரோ, இப்படிலாம் பேசிடக்கூடாதுன்ட்டு எங்க ஸ்டைல் இங்கிலீஷ் பேசணும், எங்க எவ்வளோ கர்டியஸா பிஹேவ் பண்ணணும், எவ்வளோ ஹம்பிளா இருக்கணும், இதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவருடைய ஆழ்ந்த மனசு கெட்ட வார்த்தைகளாக வெளிப்பட்டு விட்டது. ஸோ அவரையும் சரி பண்ணோம். அப்போ எங்களுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் முருகப்பன் சொல்லி எங்கள் சீஃப், அவரை ட்ரீட் பண்ணாரு. அந்த ட்ரீட் பண்ண விதத்தையும் நான் சொல்றேன். அந்த கெட்ட வார்த்தை என்னன்னு என்கிட்ட அவர் சொல்லவே இல்லை, மரியாதை நிமித்தமாக சொல்லவே இல்லை. அப்போ இதை தனியா ஒரு மீட்டிங்கா வச்சிருந்தாரு. கிளினிக்கல் மீட்டிங்ஸ் இருக்கும். அந்த கிளினிக்கல் மீட்டிங்ல நான் வரமாட்டேன், இந்த கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன், நான் திருப்பி அதை சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ கொஞ்சம் சில பேருக்காக
அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி அவரை பேச வச்சாங்க. ஸ்டேஜில் நின்று, அவருக்கு தெரியாது நம்ம கெட்ட வார்த்தை பேச போகிறோன்ட்டு. அப்போ என்ன வார்த்தை பேசின சொல்லு சொல்லு சொல்லு, தயங்கி 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 சொன்னாரு. சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு, திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லு, சத்தமா சொல்லு. அந்த ஹாலை அதிர்ற அளவுக்கு அவரை சொல்லி 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 பேச வைத்து, அம்மா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. உன் மனசுல உள்ளதெல்லாம் வெளியேறிடுச்சாப்பா, சரி போ, கியூர் ஆயிட்ட, நம்ம போய் வேலையில ஜாயின் பண்ணு, போ உன் வேலையை ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாரு. அவர் முகத்துல ஒரு ஆனந்தம் வந்துச்சு. அந்த ஆனந்தம் தான் எங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். ஓகே, நம்ம செஞ்சதுல, நம்ம எடுத்த எஃபர்ட்ல ஒரு அர்த்தம் இருக்கு, பேஷண்ட்டுக்கு ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சந்தோஷமாக போனார். நான் அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் எனக்கு, நான் அந்த யூடியூப்ல போடுறத பேசுறத பார்த்து முதல் ரெஸ்பாண்ட் பண்ண ஒரு மனிதர்களில் அவரும் ஒருவர். நான் சந்தோஷமா அப்ராட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், நல்லா நான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ கெட்ட வார்த்தையை சரி பண்ண வேண்டியது நீங்கள், வழிகாட்ட வேண்டியது நாங்கள். ஓகே.